2022 குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட ஒரு சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் ரூபாய் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக ரூபாய் 79,040 செலுத்தினார் எனில் வட்டி விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இவர் 79,040 திருப்பி கொடுத்துருக்காரு. நான் 52,000 அசலாக வாங்கியிருக்காரு. அப்போ இதனே நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 27,040 கிடச்சிருக்கு. 4 வருஷம் கழிச்சு 27,040 அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. அப்போ இதோட இன்ட்டு 100 பண்ணி அந்த 52,004 டிவைட் பண்ணிக்கலாம். 52,000 இன்ட்டு 4 இதை சால்வ் பண்ணால் நமக்கு அந்த பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ கேன்சல், 0 கேன்சல், 4 பண்ணிக்கலாம். ஒரு நாள் 4, 6 நாள் 24, மீதி 3, 7 நாள் 28, மீதி 2, 6 நாள் 24. ஒரு டைம் கிடைக்கும். இது 52 கேன்சல் பண்ணால் 13 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 13% தான் ஆன்சரு. சரி, நாங்கள் 1 போட மறந்துட்டேன். 13% தான். இப்போ நம்ம இதை எப்படி போடலான்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போது நமக்கு பிரின்சிபல் தெரியும், என் தெரியும், ஆர் தெரியும். 100 வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். ஆனால் இவங்க அந்த பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து 79,000 ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டுறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இது என்ன பண்ணோன்னா, simple interest into 100 divided P into N. ஏன்னா P N நமக்கு தெரியும், is equal to R. இதை தான் நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம ஃபார்முலாலாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு இல்லை. அந்த மெத்தடே கரெக்ட் தான்.